நாங்கள் வடக்கு தொகுதியில் இருக்கோம். நாங்கள் வந்து இப்போ டாக்டர் சரவணன் சாருக்கு தான் ஓட்டு போடுறதா வந்து பெண்கள் எல்லாமே பேசியிருக்கோம். ஏன்னா அவர் வந்து எப்பவுமே மருத்துவ உதவி எல்லாம் நிறைய செஞ்சிருக்காரு எங்க தொகுதிக்கு. எம்எல்ஏவே இல்லாம இருக்கும்போதே அவர் வந்து மருத்துவ உதவி, செயற்கைக்கால் பொருதியிருக்காரு. அதே மாதிரி அம்மா உணவகங்கள்லாம் அடைச்சிட்டாங்க, சில காலகட்டத்தில் சரியா செயல்படல. அந்த சமயமெல்லாம் சரவணன் டாக்டர் வந்து எங்களுக்கு 10 ரூபாய்க்கு இட்லி, சாப்பாடு, அப்புறம் வந்து டீ இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்காரு. நிறைய இலவசமா மருத்துவ உதவிகள் செய்யறாரு. அதே மாதிரி பெரிய பெரிய ஹார்ட் ஆபரேஷனுக்கு எல்லாமே ரொம்ப கம்மியா மக்கள்கிட்ட பணம் வாங்கி மக்களுக்கு சர்வீஸ் மைண்ட்லயே நிறைய செய்யறாரு. இப்படி ஒருத்தர் வந்தாருன்னா எங்களுக்கு அரசியல்ல இருக்கிறவங்க வந்து இப்படி வந்தா இன்னும் நிறைய செய்வாங்க எங்களுக்கு. அதே மாதிரி இந்த தொகுதிக்குள்ள வந்து அவர் அடிக்கடி உள்ளேயே இருக்கிறனால மக்களுக்கு ஈஸியா அப்ரோச் பண்ணுவாங்க. எல்லாரும் எப்ப வேணாலும் அவர்கிட்ட போய் எந்த குறைய சொன்னாலும் எங்களுக்கு உதவி செய்வாரு. அதனால நாங்க பொதுமக்கள் எல்லாருமே, பெண்கள் எல்லாருமே வந்து அவரை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். அவருக்கு தான் நாங்க எல்லாருமே ஓட்டு போடுவோம். கண்டிப்பா அவர் ஜெயிக்கணும். ஜெயிச்சாருன்னா எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல காலம் பிறக்கும். எல்லா ஏரியாலையுமே ரோடெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. போனா இப்பதான் ஏதோ கொஞ்சம் போட்டிருக்காங்க அறங்குறையுமா. இது எல்லாமே நீ போற காலத்துல எங்களுக்கு டாக்டர் வந்துட்டாரு, நாங்க நேரடியாவே போய் எல்லாருமே பேசிடுவோம். அதனால அவர் தான் ஜெயிக்கணும். ரெட்டலைக்கு தான் எங்களோட ஓட்டு. இந்த பகுதியில வந்து திமுக சார்பில் தளபதியும் அதிமுக சார்பில் வந்து டாக்டர் சரவணன் போட்டிடுறாரு. யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நாங்க டாக்டர் சரவணன் சாருக்கு ரெட்டலை சின்னத்தை தான் ஓட்டு போடுவோம். ஏன்னா இப்போ வந்து பெண்கள் வந்து பாதுகாப்பாக நடக்க முடியலை. இந்த திமுக ஆட்சி வந்திருந்து பெண்கள் பாதுகாப்பாக நடக்க முடியலை. பாலியல் வன்கொடுமை நடக்குது. இப்போ சரவணன் சார் எடுத்துக்கோங்க. இப்போ தொகுதியில் வந்து அவர் வந்து இப்போ வந்து ஒரு பொறுப்பில் இல்லாத போதே ஒரு தனி மனுஷனாக இருந்து மக்களுக்கு சேவைகள் அனைத்தும் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ எடப்பாடி ஐயா எடுத்துக்கோங்க, 10,000 ரூபாய் போடுறாங்க. வந்த அடுத்த செகண்டே 10,000 மக்கள் பெண்களுக்காக கொடுக்குறாங்க. அடுத்த மாதம் 2,000 கொடுக்குறாங்க. இந்த 1,500 ரூபா அந்த ஓட்டுக்கு இவர் கொடுக்குறக்கோ தளபதி கொடுக்கறத வாங்கிக்கிட்டு மக்கள் தேவையில்லாத இதெல்லாம் கற்பனையெல்லாம் பண்றாங்க. வேண்டாம், இந்த மாதிரிலாம் எந்த ஒரு நிகழ்ச்சி வேண்டாம். நமக்கு செய்யறவர் யாரு? இன்னைக்கு மக்களோட மக்களா இணைஞ்சு நிக்கிறது எடப்பாடி ஐயா, நம்ம சரவணன் சார் தான். அவருக்காக நாங்க உழைக்கிறோம். அவர் கண்டிப்பான முறையில ரெட்டலைக்கு தான். ஏன்னா இப்ப 3 இட்லி 10 ரூபா, டீ ஃப்ரீயா கொடுக்கறாரு. மதியம் சாப்பாடு 10 ரூபாய்க்கு கொடுக்கறாரு. நைட்டு டிஃபன் பாருங்க, பிரியாணி 20 ரூபாய்க்கு கொடுக்கறாரு. அம்மா உணவகம்லாம் மூடிட்டாங்க இவங்க வந்த ஆட்சியில. ஆனா அவர் பதவியில இல்லாத போதே இவ்வளவு செய்யறவரு பதவியில வந்து இன்னும் நல்லா செய்வாரு. எங்களுக்கு சரவணன் சார் தான் வேணும், எடப்பாடி ஐயா வேணும். ரெட்டலைக்கு தான் எங்க ஓட்டு. பெண்களோட ஓட்டு ஃபுல்லா ரெட்டலைக்கு தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வடக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தல் காலமாக இருக்குது, நடந்துகிட்டு இருக்கோம். நாங்கள் 23வது வார்டில், என் பேர் எஸ் பாண்டிச்செல்வி, 23வது வார்டில் நாங்கள் குடியிருக்கோம். வடக்கு தொகுதிக்கு உட்பட்டது அந்த வார்டு. பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டு முடிஞ்சிருச்சு. தளபதின்றவர் இந்த தொகுதியில் ஜெயிச்சார். எங்கள் தொகுதியில் இதுவரை வந்து ஓட்டு வாங்கிட்டு போனவர் திருப்பி இந்த தொகுதி பக்கமே வரல. ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஓட்டு கேட்கறதுக்காக எங்கள் தொகுதிக்கு வர்றாரு. அவரை எப்படி நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது. கடந்த 5 ஆண்டு காலத்தில் வந்து தளபதி வந்து எதுவுமே செய்யாமல் டாக்டர் சரவணன் வந்து இப்போ இங்கே வந்து வெற்றி வேட்பாளராக நிற்கிறார் இந்த தொகுதியில். தளபதிக்கு ஆப்போசிட்டாக அவர் வந்து நிறையா திட்டங்கள் வந்து செஞ்சிட்ருக்காரு. நாங்கள் கண்கொண்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கெலாம் வந்து ரொம்ப ஏழை எளியவங்க வந்து ரொம்ப நடுத்தர மக்களுக்காக 10 ரூபாய்க்கு 3 இட்லி, ஒரு டீ கொடுக்குறாரு அதிகாலையில். அது வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பாக இருக்குது. நாங்களே வாங்கி சாப்பிட்றோம். நாங்களாம் நடுத்தர ஃபேமிலி தான் வாங்கி சாப்பிட்றோம். அதே மத்தியானத்துக்கு வந்து 10 ரூபா தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாமே கொடுக்குறாரு. அதுவும் பிரயோஜனமாக இருக்குது. நைட்டு வந்து வேலைக்கு போயிட்டு களைப்பாக வர்றவங்களுக்கு 20 ரூபாய்க்கு முட்டை பிரியாணி, சிக்கன் பிரியாணி கொடுக்குறாரு. அதெல்லாம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாலெல்லாம் உப்பு தண்ணி வந்து பல நாள் ஆயிடுச்சு. அந்த இது போகிற கழட்டிட்டு போய் 3 ஆண்டுகள் ஆகுது. அது திருப்பி வந்து அந்த தளபதின்ற இதில் அந்த வார்டில் வந்து ஜெயிச்ச கவுன்சிலர் வந்து குமரவேலு, அந்த இதில் 23வது வார்டில் அவர் வந்து இந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யலை. கவுன்சிலரும் செய்யலை, எம்எல்ஏவும் செய்யலை. அப்படி இருக்க காரணத்தால வந்து நாங்கள் ஓட்டு போட நாங்கள் தயாராக இல்லை. தளபதிக்கு ஓட்டு போட மக்கள் விரும்பலை. பெண்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா டாக்டர் சாருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கடந்த 25 ஆண்டுகளாக பொது சேவையில் இருக்கார் டாக்டர் சரவணன். அந்த சரவணா மருத்துவமனைக்கு போனால் இன்றைக்கி ஃபீஸ் வந்து 50 ரூபா தான் நாங்கள் கொண்டு போவோம். நல்ல மருத்துவம். எங்களுடைய சிஸ்டர்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கெல்லாம் ஒரு கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக கூட்டு போனோம். அவங்களுக்கு வந்து ப்ரைவேட்டில் வந்து ஆசீர்வாத மருத்துவமனை வந்து 1,20,000 ரூபா கேட்டாங்க. அப்போ நாங்கள் சாரை வந்து கன்சல்டிங் பண்ணி கேட்டோம். சார், நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார், நாங்கள் வடக்கு தொகுதியில் தான் சார் இருக்கோம், எங்களுக்கு ஏதாச்சும் பார்த்து பண்ணி கொடுங்க சார், அவ்வளோ பணம் கட்ட முடியாது சார் ப்ரைவேட்லேன்னு, உங்களால் எவ்வளோ கட்ட முடியும்னு கேட்டார். சார் கேட்டார். அப்போ சொன்னால் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கட்ட முடியும்னு கேட்டார். நாங்கள் சொன்னால் வெறும் 30-35 ரூபா அதான் சார் இருக்குது, அதுக்குள்ளே தான் சார் நாங்கள் பண்ண முடியும் சார்,
அப்படின்னு சொல்லி சொன்னான். உங்கள்கிட்ட இருக்கிறத கட்டுங்க, நான் என்னுடைய சூர்யா தொண்டு நிறுவனத்திலேருந்து கண்டிப்பாக பண்ணிடுவேன். இன்றைக்கி எங்கள் அக்காவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி நல்லா இருக்காங்க. அதேமாதிரி எங்கள் ஏரியாவில் சமையல் மாஸ்டர் ஒருத்தர் விநாயகமூர்த்தி இப்போ மருத்துவ முகாம் போட்டிருந்தாரு வாக்கியநாதபுரம் எங்கள் ஏரியாவில் போட்டிருந்தாரு. அதுக்கு வந்து ஒரு 1000 பேருக்கு மேலே வந்து அந்த மருத்துவ முகாமில் வந்து கலந்துக்கிட்டாங்க. சார் நடத்தின மருத்துவ முகாம். அவரெல்லாம் வந்து காலையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் சமையல் வேலைக்கார். அவருக்கு வந்து இப்போ பிளாஸ்டிக் கால் பொருத்திருக்காரு. அதெல்லாம் யாருமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சாதனையெல்லாம் செய்ய முடியாது. அப்படி ஒரு மருத்துவத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி கண் ஆப்ரேஷன் அகர்வாலில் சொல்லி சார் மூலியமா 2 பேருக்கு கண் ஆப்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கு. இப்படி தொடர்ந்து வந்து டாக்டர் சரவணன் சார் வந்து பொதுமக்கள் வந்து மக்கள் சேவையை மகத்தான சேவை என்று தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. இது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. எதை எடுத்தாலும் சரி, அவர் வந்து எதை எதிர்பார்த்து செய்யலை. அவர் வந்து மக்கள் சேவையாகவே செய்வார். அரசியலுக்கு வராமல் இப்படி செய்கிறாருன்னா தொகுதி எங்களுக்கு தொகுதி எம்எல்ஏவை சட்டமன்ற தொகுதிக்கு போய் எங்களுடைய குறையெல்லாம் எடுத்து சொல்லி எங்களுக்கு இன்னும் நிறையா செய்வார். அந்த நாங்கள் முழுசாக நம்பி இந்த வர எலெக்ஷனில் வர 23 நாளன்று அதிகாலையில் போய் டாக்டர் சரவணன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்போம். இப்போ எப்படின்னா சார், டாக்டர் சரவணன் சார் வந்து அவர் பேர் வந்து வெறும் மருத்துவர்ல மக்களின் மருத்துவர். அது மக்களுக்காக சேவை செய்கிறவர். அவர் வந்து எம்எல்ஏ இல்லாத காலத்திலையும் ஒரு எம்எல்ஏ என்ன செய்வாங்களோ அது விஷயம் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது இலவச உணவு திட்டம் கொடுத்திருக்காரு, இலவச மருத்துவ திட்டம் கொடுத்திருக்காரு, சூர்யா ட்ரஸ்ட் நிறைய உதவி செஞ்சிருக்காரு சார். நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், அந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்காரு. மக்கள் நேரடியாக செஞ்சு களத்திலையும் வேலை பார்க்கக்கூடியவர். இதுக்கு மேலே இந்த எம்எல்ஏ தளபதின்றவர் மக்களை பார்த்தே கிடையாது, எந்த நாளும் செஞ்சே கிடையாது. வடக்கு தொகுதியை பொறுத்தளவில் அவர் ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும் டாக்டர் தான் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. அதுதான் உண்மை. கண்டிப்பா டாக்டர் செய்ப்பாரு. கண்டிப்பா ரெட்டலை தான் இந்த வடக்கு தொகுதியை பொறுத்தளவில். நான் கண்டிப்பா டாக்டர் தான் ஓட்டு போடுவேன். அதாவது வந்து நம்மளுக்கு ஒரு டாக்டர் வந்து சரவணன் சார் அவர்களுக்கு வந்து 30 வருஷமா பழக்கம். நல்லா மக்களுக்காக வந்து யார் சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும். நான் எப்பவுமே ஒரு மக்களுக்காக 30 ஆண்டு காலமாக சேவை செய்கிறார். நல்ல சேவை பண்ணுறாரு. நல்ல நல்ல பணிகள் திட்டங்கள் நல்ல நல்ல திட்டங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது சம்பாதிக்கணும்னு நினைக்காம ஒரு மக்களுக்கான சேவையை பண்ணணும் அப்படின்ற ஒரு இதை வச்சு அவர் அந்த காலத்தில் பண்ணுறாரு. அதுக்காக மக்கள் பூராமே ஊக்கம் கொடுக்குறோம். நாங்களும் ஊக்கம் கொடுக்குறோம்.